அர்ஜுன் அவர்களோட பிளாஸ்ட் நேத்து முதல் நாள் வசூல் எவ்வளவு அப்படிங்கறத பார்க்க போறோம். உண்மையிலேயே பிளாஸ்டான கலெக்ஷனா இல்ல சுமாரான கலெக்ஷனாங்கிறத பார்ப்போம். அப்புறம் கருப்பு இதுவரையும் 14 நாள் வசூல் எவ்வளோ, 14வது நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். திருஷ்யம் 3 தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த படம் நேத்து எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் சரியா கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஆமாங்க, 2.0 அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து இந்திரலோகத்து சுந்தரி அப்படின்னு எமி ஜாக்சன் கண்ணுல கூட லைட் இருக்கும். அதை தான் ஃப்ரேமா வச்சிருந்தேன். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரன், அப்புறம் பிரெண்டன் சாமுவேல், ரஹீம் முகமது, யோகராஜா, சுதேஷ் கிஷாந்த் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு மினிமல் ஆர்ட், அதாவது இதை பார்த்தோன்னே அது என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எக்ஸாக்ட் ஃப்ரேம் கிடையாது, அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி மினிமல் ஆர்ட்டாக வச்சிருப்போம். கேரக்டர் ஃபேஸ்லாம் தெரியாத மாதிரி அதை பாருங்க. என்ன படம்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். உங்களால முடியுதான்னு பார்ப்போம். மேண்டலோரியன் அண்ட் குரோகோ அப்படிங்கிற ஸ்டார் வார்ஸ் படம் நேற்று 7வது நாள் இந்தியாவில் 46 லட்சம், டோட்டலாக இந்தியாவில் 6 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 178 மில்லியன் US இந்த படம் இதுவரையும் இந்த 7 நாளில் கல் பண்ணியிருக்கு. பூத் பங்களா தொடர்ந்து நல்ல கலெக்ஷன். நேற்று 42வது நாள் இந்தியாவில் 1 கோடி, உலகம் முழுக்க 1 கோடியே 4 லட்சம், 270 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ராஜா சிவாஜி நேற்று 28வது நாள் இந்தியாவில் 63 லட்சம், உலகம் முழுக்க 64 லட்சம், டோட்டலா 110 கோடியே 25 லட்சம் இந்தியாலையும், 113 கோடியே 84 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 90 கோடி பட்ஜெட். அப்புறம் பதி பத்னி ஆர் வாதோ அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் நேற்று 14வது நாள் இந்தியாவில் 2 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 30 லட்சம், 57 கோடியே 56 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. மேபி இந்த வீக்கெண்டோட இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் தியூல் பேண்ட் 2 அப்படிங்கிற மராத்தி ஃபிலிம் நேற்று 8வது நாள் 5 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. 5 கோடியே 11 லட்சம், டோட்டலா 35 கோடியே 85 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட். சாந்த் மேரா தில் அப்படிங்கிற படம் நேற்று 7வது நாள் இந்தியாவில் 2 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 83 லட்சம், டோட்டலா 26 கோடியே 17 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. 36 கோடி பட்ஜெட். அதிரடி நேற்று 15வது நாள் கேரளாவில் 69 லட்சம், உலகம் முழுக்க 88 லட்சம், 65 கோடியே 60 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் மட்டும் 34 கோடியே 28 லட்சம். நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கு. 30 கோடி பட்ஜெட். திருஷ்யம் 3 நேற்று 8வது நாள் கேரளாவில் 5 கோடியே 55 லட்சம், தமிழ்நாட்டில் 47 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 49 லட்சம், கர்நாடகாவில் 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸ்ல நேற்று பக்ரீத்துக்கு பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. 5 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 13 கோடியே 16 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 8வது நாள் டோட்டலா 62 கோடியே 75 லட்சம் கேரளாலையும், 7 கோடியே 27 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 8 கோடியே 24 லட்சம், கர்நாடகாவில் 11 கோடியே 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடியே 56 லட்சம், ஓவர்சீஸ்ல 100 கோடியே கடந்திருக்கு. 102 கோடியே 29 லட்சம். உலகம் முழுக்க 197 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படம் இப்ப 200 கோடி வசூல் அப்படின்னா அதுல 100 கோடிக்கு மேல ஓவர்சீஸ்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு, முக்கியமா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல. யூஸ்வலா மலையாள பிலிம்ஸை பொறுத்த வரையும் ரொம்ப பெரிய வெற்றி அப்படின்னாலே 60 கோடி 70 கோடி வசூல் ஆகுது. அதுவே வந்து பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கும். பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்க மாட்டாங்க. நான் சொல்றதே பெரிய ஹீரோக்களோட படங்களே பெரிய பட்ஜெட்டா இருக்காது. மோஸ்ட்லி ஒரு 20 கோடி 25 கோடி 30 கோடிக்குள்ளதான் இருக்கும். இப்போ ரீசெண்டா தான் ஒரு 2 வருஷத்துக்குள்ளதான் 100 கோடி பட்ஜெட்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் பெரிய கலெக்ஷன் 200 கோடி வசூல் 100 கோடி மேல வசூல் எடுக்கிற படங்கள்லாம் இப்போ கடந்த ஒரு 2 வருஷமா 2024 25 இந்த 2026 தான் நிறைய படங்கள் வருது. சின்ன பட்ஜெட் படங்களே பெரிய அளவுல கலெக்ஷன் எடுக்குது. ஸோ மலையாள சினிமாவோட அந்த வியாபாரங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு இந்த ஒரு 3 வருஷத்துல அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஆனா இந்த வருஷமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 கோடி படம் இருக்கு. இன்னும் 6 மாசம் முடியல. அதாவது 2026ஓட ஹையஸ்ட் மலையாளம் கிராசர்ல இதுல முதல் இடத்துல இருக்கிறது வாழ 2. இதுல வந்து 238 கோடியே 96 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 200 கோடிக்கு மேல. திருஷ்யம் 3 200 கோடியை நெருங்கிருச்சு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல 200 கோடியை கடந்திருக்கும். 2வது இடம். ஆடு 3 124 கோடியே 65 லட்சம், பேட்ரியாட் 82 கோடியே 15 லட்சம், அதிரடி 65 கோடியே 60 லட்சம். இதுதான் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர் மலையாள பிலிம்ஸ். ஸோ வரப்போற நாட்கள்ல இந்த வாழ 2 படத்தோட கலெக்ஷனை திருஷ்யம் 3 பிரேக் பண்ணுதான்னு பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் திருஷ்யம் 3 பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு நேற்று 14வது நாள் தமிழ்நாட்டில் 4 கோடியே 40 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 15 லட்சம், கேரளால 25 லட்சம், கர்நாடகால 60 லட்சம்,
ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸ்ல 2,25,00,000. நேற்று ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு 8,70,00,000. டோட்டலா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா 2 கலெக்ஷனுமே அப்டேட் ஆயிருக்கு, இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரை 142,14,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 32,43,00,000, கேரளால 12,57,00,000, கர்நாடகால 20 கோடியை கடந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,27,00,000, ஓவர்சீஸ்ல 72,78,00,000, உலகம் முழுக்க 283,22,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது இன்னும் 2-3 நாள்ல இந்த படம் 300 கோடியா கிடக்குது. சூர்யா அவர்களோட கெரியர்லயே முதல் 200 கோடி வசூல் திரைப்படமாகவும் இந்த கருப்பு தான் அமைஞ்சது. இப்போ 300 கோடி முதல் வசூல் படமாகவும் இந்த கருப்பு தான் அமைய போகுது. அது மட்டும் இல்லாம சவுத் இந்தியாவோட ஹையஸ்ட் கிராசரா இந்த படம் 2026ல அமைய போகுதுங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு செகண்ட் வீக், தேர்ட் வீக் கூட செம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை செகண்ட் டைம் தியேட்டர்ல போய் பாத்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. மலையாளம்ல காட்டாளன் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் கேரளால மட்டுமே 3,36,00,000. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,05,00,000, ஓவர்சீஸ்ல 1,95,00,000. ஸோ டோட்டலா உலகம் முழுக்க இந்த படம் 6,36,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் டே 1 ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. டே 2, டே 3 எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். அப்புறம் அர்ஜுன் அவர்களோட பிளாஸ்ட் நேற்று முதல் நாள் வசூல் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் 97 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 46 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 18 லட்சம், இந்தியாவில் மட்டுமே இந்த படம் 1,61,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு ஓப்பனிங். இந்த படத்தோட பட்ஜெட், இந்த படம் எவ்வளோ தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வரப்போற நாட்கள் ரொம்ப டீட்டெயில் பார்ப்போம். ஸோ ஒரு பெரிய பட்ஜெட் தான். கண்டிப்பா செகண்ட் டே, தேர்ட் டேல இந்த படத்துக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் தேவைப்படுது. படத்துக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு, படத்துக்கு ஒரு செம்ம ரிவ்யூ வந்திருக்கு. ஸோ நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு, தியேட்டர்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த படம் இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் ஒரு பெரிய நம்பரோட முடியுதான்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் பீஷ்ம பருவம், மம்முட்டி அவர்களோட ஒரு தரமான படங்க. இப்போ வந்ததுன்னா இந்த படம் ஒரு 200 கோடிக்கு மேல கூட வசூல் அடிக்கும், அந்த அளவுக்கு ஒரு செம்ம படம். கேரளால 46,75,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4,13,00,000, ஓவர்சீஸ்ல 36,35,00,000, உலகம் முழுக்க 87 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி, 40 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல முதல் தடவை இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு 2வது தடவை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கற்பனை, இந்த சீன்ல எல்லாம் ரஜினி இருந்தா இந்த படத்தை ஒரு வேளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படி ரஜினியை வச்சு நான் கற்பனை பண்ணி இந்த படத்தை 2வது தடவை, 3வது தடவை எல்லாம் மம்முட்டி என் கண்ணுக்கு தெரியல, அந்த இடத்துல ரஜினி சார் நடந்து வர மாதிரியும், ரஜினி சார் ஃபைட் போடுற மாதிரியும், ஏன்னா இந்த படமே கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு மேக்கிங்கா தான் இருக்கும். ஒருவேளை நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரஜினி சாருக்கு இது மேட்ச் ஆகுமா இல்லையாங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, உங்க எத்தனை பேர் ஃபேவரட்னு சொல்லுங்க. அப்புறம் பிரேமம் இன்னையோட வந்து 11 வருஷத்தை கடந்திருக்கு. ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. ஸோ இந்த படம் கேரளால 40,85,00,000, தமிழ்நாட்டில் மட்டுமே 2 கோடி கிட்ட, அதுவும் மலையாளம்லேயே இந்த படம் வந்து ஓடிச்சு. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 3,20,00,000, ஓவர்சீஸ்ல 25,60,00,000, உலகம் முழுக்க 71,65,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி, 30 கோடிக்கு மேல, அதாவது 32 கோடிக்கு மேல ஷேர் வந்து பெரிய வெற்றி படமா அமைஞ்சது, பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஆனிவர்சரி மூவி, 55 இயர்ஸ் ஆஃப் ரிக்ஷாக்காரன். ரிக்ஷாக்காரன் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு முதலா வாங்கி கொடுக்கப்பட்ட நேஷனல் அவார்டு ஃபில்மு. ஸோ சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்டு கிடைச்சது தமிழ் சினிமாவில், இதுதான் முதல் தடவை. தமிழ் சினிமாலன்னு சொல்ல முடியாது, சவுத் இந்தியாவுக்கே இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படத்தோட வசூல் 1,75,00,000, பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 25 லட்சம். ஆனா 75 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்ததா ஒரு தகவல் இருக்கு. ஒரு பெரிய வெற்றி படம். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. லேட்டரா இதை ஹிந்திலையுமே ரீமேக் பண்ணியிருந்தாங்க, ஆனா ஹிந்தில தமிழ் அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமா அமையல. ஸோ ரிக்ஷாக்காரன் உங்க எத்தனை பேருக்கு பிடிச்ச படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.